ஆ, ஆ, ஆ. கோட்டா மூவி ரிவ்யூ பார்க்க போகிறோம். 4 5 6 11 நேரத்தில் வந்து வீசிட்டு இருக்கு, மேலே போயிட்டு இருக்கு, 6 அடிக்க போகிறாங்க ஃபார் டோனி ஸ்டார் அப்படின்னு சொல்லும் போது நம்ம அங்கே தான் கேட்குறாங்க தவிர இந்த சீன்ஸை பார்க்குறாங்க. ரெண்டும் பார்க்கும்போது கனெக்ட் ஆகும்போது சூப்பராக இருக்குது. டோனி வந்து கிளைமேக்ஸில் வராரு, 6 அடிக்கிறத பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே வந்து விஜய் சார் பெரட்டி பெரட்டி 6 என்ன 6 6 12 அடிச்சிட்டு இருக்காரு. ஆ ஆ கோட்டா மூவி ரிவ்யூ பார்க்க போகிறோம். You think you can stop me? You think you can stop me? No! விஜய் தானே நடிச்சிருக்காரு. படம் எப்படி வைப்பான்? ஹை கேஸ், நான் உங்களை இஸ்மாயில். இப்போ நான் ஏன் இந்த பாட்டை பாடினேன்னா, ராகம் ஏறி இறங்கியிருக்கேன். அதே மாதிரி தான் நான் ஏற்கனவே இண்டூல் பிளாக்ல சொல்லியிருப்பேன் ரிவ்யூ. அதே மாதிரி தான் இந்த படம் இருந்துச்சு. அதை நான் வந்து கிளைமேக்ஸ் என்னன்னு சொல்கிறேன். இந்த படத்தை போல பார்ப்போம். விஜய் சார் வந்து ஒரு நல்ல ஹோம்லி வீட்டில் வந்து ஒரு ஹஸ்பண்டாக இருக்கக்கூடிய ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இந்த மாதிரி கூட விஜய் கட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஜோடியாக வந்து நம்ம ஸ்னேகா பண்ணியிருக்காங்க. ஸ்னேகா வந்து சூப்பரான கேரக்டர். விஜயோட காந்திங்கிற ஒரு கேரக்டர் விஜய் அவங்க மனைவியாக பண்ணியிருக்காங்க. அவருக்கு சின்ன ஒரு குழந்தை இருக்குது, அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஓகேவா, பொம்பளை போல வேணும் ஆம்பளை போல வேணும் அப்படி சந்தோஷத்தில் இருக்கிறாங்க. இதே மாதிரி இருந்துரு சமயத்தில் இவர் விஜய் என்ன தொழில் பண்ணுறாரு, படத்துலன்னா எல்லாத்துக்கும் ஒரு கதைக்கு தொழில் இருக்கும். விஜய் என்ன தொழில் பண்ணுறாங்கன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்காது, மஃப்டியில் இருப்பாங்களே, ஏதாச்சும் ஒரு தீவிரவாதி இந்த மாதிரிலாம் ஒரு நுழையிறாங்கன்னா அதை போய் அந்த மிஷின்ஸ் எதெல்லாம் பிளான் பண்ணி வச்சுப்பாங்க, அதெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு வர மாதிரி ஒரு கேரக்டர். இவரும் அப்படி தான் இருக்கிறாரு. இவர் ஃப்ரெண்ட்ஸு வந்து ஃப்ரெண்டாக இருக்கிறார், அந்த ஃப்ரெண்டாக இருக்கிறாரு. பிரசாந்தும் இருக்கிறாரு, ஃப்ரெண்டாக இருக்கிறாரு. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பிரபுதவாவும் இருக்கிறாரு. மற்ற எல்லாமே அதில் ஃப்ரெண்ட்ஸாக ஒரு நண்பர்கள் இருக்கிறாங்க. அப்படி ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க பிஸ்னஸ் செஞ்சு வந்துட்டுருக்காங்க. அது செய்யும் போது ஒரு ட்ரெயினை டார்கெட் பண்ணி அவங்க பிளானிங் பண்ணுறாங்க. அந்த பிளானிங் பண்ணும்போது அந்த ட்ரெயின் வெடிச்சிருது. ஓகேவா, அங்கே வந்து ஒரு ஏற்பட்ட மன வழியில் வந்து ஒரு ஃபேமிலி, அந்த ஃபேமிலியில் உள்ளவர் தான் நம்ம வந்து மோகன் சார். ஓகேவா, அவருக்கு சில பாதிப்புகள் ஏற்பட்டுரும். அதோட மைண்டில் வச்சுட்டு இருப்பார். அதேமாதிரி நமக்கு விஜய் வந்து ரொம்ப பாசமாக இருக்கக்கூடிய ஒரு தாய்லாந்துக்கு போவாங்க. அங்கே போயிட்டு ஒன்று ஒரு மிஷின் அதை உள்ள பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு போவாங்க. போகும்போது தான் வந்து சில விஷயங்கள் வந்து இந்தியாவில் இருக்கும்போதே வந்து விஜய் வந்து தான் மகனை இழந்திருப்பார். ஓகேவா, சின்ன பிள்ளையிலேயே அந்த மகனை எப்படி இழந்திருப்பார் அப்படிங்கிறத வந்து நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சிங்க. பட் ஆனால் இழந்துன்னா அதுக்கு ரொம்ப காலத்துக்கு அப்புறமேல அந்த விஜயை வந்து பெரிய பையனாக பார்த்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் வந்து அவர் தாய்லாந்தில் மீட் பண்ணுவார். மீட் பண்ண உடனே இவன் நம்மள மாதிரி இருக்கிறானே, அதான் எங்கு விஜயம்பாங்களா, அது சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அசந்துட்டேன். அதே மாதிரி விஜய் அரசியலுக்கு வந்தால் கூட அதேமாதிரி ஃபேஸ் வச்சு நிறைய படங்கள் பண்ணிடலாம் போலக்கு. எனக்கு சூப்பராக இருந்துச்சு, நான் ரசித்து பார்த்தேன். அதுமாரி அங்கே போனவுன்னா தான் மகன் தான் போய் தெரிஞ்சு வந்துடுது. மகன் வந்து எப்படின்னா யாரால் அந்த தாய்லாந்தில் இருக்காப்புல, யார் அது அவனை வந்து அவன் தான் வில்லனாக இருக்கான் படத்தில். மெயின் படத்தில் விஜய் படத்தில் விஜய்க்கு எதிரியாக வில்லனாக இருக்கக்கூடிய எங்கான விஜய் தான் வந்து இருக்கிறார். ஓகேவா, அவர் என்ன பண்ணுறாரு, எப்படி வந்து எதனால் பழிவாங்க, அவர் வந்து கெட்டவனாக இருக்கிறாரு, கெட்டவனாக இருந்தாலும் என்ன மாதிரி இருக்கிறியே நீங்கள் அப்பாவா அப்படிங்கலாம் மீட் பண்ணுவாங்க, பேசுவாங்க. செம்ம சீன்ஸ் இருக்குங்க, எமோஷனல் சீன்லாம் பயங்கரமாக இருக்கும். மோகன் சாரை வந்து என்ன பழிவாங்குறாரு. ஓகேவா, இவன் வில்லனாக இருந்து விஜயோட மகன் வந்து எங்கே இருப்பாப்ல படத்தில் பார்த்துருப்பீங்க. அவர் கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அது ஒரு டிஃப்ரெண்ட்டான இன்றைக்கி டெக்னாலஜியில் வச்சு பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருந்துச்சுங்க, அந்த குறையும் சொல்ல முடியாது. பர்ஃபெக்டாக இருந்துச்சு. கிளைமேக்ஸில் கூட ரத்தம்லாம் வரும், அந்த தாடியில் உழுவுறது சொட்டுக்கிட்டு எல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணுங்க. பிரேம்ஜியும் குடும்பப்பட்ட கேரக்டர் சூப்பராக பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் மோகன் சார் என்ன பழி வாங்குறாரு, இவர் என்ன பழி வாங்குறாரு, இதெல்லாம் எப்படி சால்வ் பண்ணார் விஜய் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஓகேவா ரிவ்யூவுங்க. நல்லா இருக்குது படம், ரொம்ப எமோஷன் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஒரு எப்படின்னா இப்போ நம்ம இங்கேருந்து ஒரு சென்னையில் போய் ஒரு ஏர்போர்ட்டில் ஒரு 10 மணிக்கு ஃப்ளைட்டு போகுதுன்னா நம்ம ஒரு 2 மணி நேரம் 3 நேரத்துக்கு முன்னாடி அங்கே இருக்கணும்பாங்க. ஓகே, அதுக்கே நம்ம இங்கே ஏர்போர்ட்டு போவோம். இங்கேருந்து போகும்போது வேகத்தடை இருக்கும், ஸ்கூல் விட்டு வரும்போது டிராஃபிக் இருக்கும், சில நேரத்தில் வந்து ரொம்ப ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும், சில பிரச்சனை இருக்கும், நின்று போவோம், ஸ்லோவாக போவோம், அப்புறம் வேகமாக போவோம், அப்புறம் பைபாஸில் விட்டு அடித்து 120 100 போயிட்டுருப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லோவாக மூவ் ஆகிட்டு இருப்போம். டிராஃபிக் இருந்தால் நம்ம ஸ்லோவாக போவோம். அந்த மாதிரி தான் அந்த படமும். ஓகேவா, எல்லா விதத்துலேயும் இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எனக்கு, பார்க்கலாம். ஓகேவா, எப்படி எதுக்கு சொல்ல வரேன்னா, காரில் சில பேர் ட்ராவல் பண்ணும்போது ஸ்லோவாக போட பிடிக்கும், வேகமாக போனால் பிடிக்கும், சீக்கிரம் போய் சேர்ந்துப்பாங்க. பலதும் இருக்கும்போது எல்லாமே இது கலவையாக இருக்கும்போது ஆக்ஷனும் இருக்குது,
உங்களுக்கு எமோஷனும் இருக்குது, காமெடியும் இருக்குது. யோகி பாபு சொல்லி ஆகணும், அவர் கொடுக்கப்பட்ட கேரக்டர் நீட்டாக பண்ணியிருந்தார். நறுக்குன்னு அடுத்த சீனை வந்து செம்மையாக இருந்துச்சு. அந்த செல்ஃபோன் மேட்டர் வந்து பக்கா விறுவிறுப்பாக இருந்துச்சு. ஃபஸ்ட் ஹாப் வந்து செம்மையாக இருந்துச்சுங்க. எல்லாம் ஸ்லோவாக இருக்க சொன்னாங்க, சத்தியமாக கிடையாது, நல்லா இருந்துச்சு. பார்க்குறது செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட், எல்லா படத்துலையும் அந்த மாதிரி நடிச்சிட்டு இருந்தால் எப்படிங்க பார்க்க முடியும்? ஒரு பில்டப்பு விஜய்னா அந்த விஜய் ஹீரோஸ்தானத்தை காமிப்பாங்களா, அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு ஃபேமிலியாக அப்படியே ரன் பண்ணிக்கிட்டு சூப்பராக வந்திருக்காரு விஜய் சார். ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அவர் பாராட்டுகள். அவர் வந்து எமோஷனில் அழுகுற சீன்ஸ்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாருங்க. சான்சஸே இல்லை. நான் எனக்கு கண்ணிலே தண்ணீர் வந்துருச்சு. ஓகேவா, கண்ணீர் வந்துருச்சு. சில இடத்துல சிரிப்புக்குள்ளே வந்து சிரித்தேன். ஓகேவா, சில இடத்துல எமோஷன் ஆகினேன். அடுத்து என்ன நம்ம ஸ்க்ரீனுக்குள்ளே வந்து அப்படியே வெங்கட் பிரபு சார் வந்து சூப்பராக உட்கார வச்சார். யுவன் சங்கர் ராஜா வந்து மியூசிக் வந்து போட்டுக்க, பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் தூக்கலாக வந்திருக்கலாம். ஓகே, அதுதான் இருந்துச்சு. த்ரிஷா வருவாங்கன்னு நினச்சிட்டு இருந்தோம். கண்டிப்பாக த்ரிஷா வந்தாங்க. அவங்கள மட்ட சாங்கில் வந்தாங்க. பட் அவங்கள இன்னும் பெட்டராக காமிச்சிருந்துருக்கலாம். ஓகே, அந்த மட்ட சாங்கில் வந்து அந்த எங்கே இருக்கிற விஜய் சூப்பராக பண்ணியிருந்தாருங்க. அது முன்னால் போனால் பின்னால் பார்க்க சொல்லியிருந்தாங்க. பாட்டு பார்க்கும்போது நல்லாயிருக்கு. ஓகேவா, சூப்பராக இருக்குது. அதில் விஜய் பண்ணியிருந்தார். ரசி பார்த்தேன், ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எனக்கு. விஜய் வந்து ஒரு இடத்துல அவர் வயசாகிடுவார், அவர் மகன் வந்து வளர்ந்து வந்துட்டார். அப்படி அவர் எங்கே இருப்பார் அதுதான் காமிப்பாங்க. ரசி பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு. இதில் நடித்தவங்க டோட்டலாக எல்லாமே இந்த விஜய்க்கு மகனாக நடித்த சின்ன பையன் கூட சூப்பராக பண்ணியிருந்தாப்புல. இது படத்தை பற்றி சொல்லிகிட்டே போகலாம், நிறையா அவ்வளோ விஷயங்கள் நல்லா இருக்குது. ஓகேவா, ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பாக பார்க்கலாம், பார்த்துட்டே இருக்கலாம். ஒரு வாட்டி பார்க்கலாம், அப்புறம் இன்னொரு வாட்டி கூட படத்தை பார்க்கலாம். ஃபேமிலி அவ்வளோ சூப்பராக இருக்கும். நிறையா சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்குது. அதேமாரி இந்த கேமியோ ரோலில் வரான்னு சொல்லிட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா நம்ம விஜயகாந்த் சார் தான் வந்துட்டாரா அப்படிங்கிற மாதிரி ஓப்பனிங் அசந்துட்டேன். விஜயகாந்தா இல்லை விஜய் வந்து விஜயகாந்த் மாதிரி இருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன்லேயே எனக்கு இருந்துச்சு. எப்படா இது விஜயகாந்த் கேமியோ ரோல் ஏதோ ஒரு சீனில் வரான்னு சொல்லியிருந்தாங்க. பட் இவர் வந்திருக்காரு, விஜயகாந்த் அழகாக இருக்காரு, செம்மையாக இருக்கா, பார்க்க சந்தோஷமாக இருக்கேன், ஹாப்பியாக பார்த்துட்டு இருந்தேன். பட் ஆனால் அவங்க பாடி லாங்குவேஜ்லாம் அப்படியே விஜய் மாதிரி இருந்துச்சு. ஒரு சட்டத்தில் எனக்கு டவுட் இருந்துச்சு. கடைசியில் அவர் வந்து அது படம் பார்க்க தெரிஞ்சுக்கினேன், அது இருந்துச்சு. அதேமாதிரி இன்னொரு கேமியோ ரோல் யாருன்னா சிவகார்த்திகேயன். அவர் வந்தார். அவர் தேவையில்லை நினைக்கிற படத்துக்கு, தேவையில்லாமல் அவர் வந்து உள்ளே வந்து மெயினான ஆளை பார்த்துக்க அப்படின்னு துப்பாக்கி கொடுத்துட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் அந்த சீன்ஸே வரல. ஓகேவா, அது ரொம்ப ஏமாற்றமாக இருந்துச்சு. சிவாரசிகர்கள்லாம் கொஞ்சம் ரொம்ப ஏமாற்றமாக இருக்கும். அவர் எதாவது பண்ணிட்டு போகிறா, செஞ்சுட்டு போகிறா, அடுத்து என்ன கலக்குனாரு அப்படின்னு பார்க்க நினைப்பாங்க. அது கொஞ்சம் மிஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. வெங்கட் பிரபு சார் நல்லா உழைச்சிருக்காரு. உழைப்புக்கான ஊதியம் கண்டிப்பாக உண்டு. நல்ல வசூல் பெறும். நல்லா நின்று நாள் ஓடும் படம். ஓகேவா, இந்தியன் டூவோட பக்காவாக போகும்னு நான் சொல்கிறேன். கண்டிப்பாக அந்த படம் நல்லாயிருக்கும். நிறைய திரையரங்குகளில் எடுக்கப்பட்டிருக்குது. இந்த ப்ரொடியூசர் வந்து ரொம்ப ரசிச்சு பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ப்ரொடியூசர் இல்லைன்னா அந்த படமே இல்லைன்னு சொல்லலாம். ஓகேவா, உண்மை. யாருமே இதை பண்ணுறதுக்கு முன் வர மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் சொல்லும் போதே வந்து லூஸ்தனமாக இருக்கும். என்னப்பா இப்படிங்கிற அப்படி கொண்டு வந்துடலாம் முடியும். இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க அந்த டீம் இந்த படத்துக்காக. நம்ம போய் படம் பார்த்து சப்போர்ட் பண்ணேன். ஓகேவா, இந்த விஜயை வந்து ஏற்கனவே இந்த சின்ன எங்கே இருக்காப்புல அந்த சீன்ஸ் நிறைய எடுத்துட்டாங்க. எடுத்து முடித்த உடனே ப்ரொடியூசர் காமிச்ச உடனே இது நல்லா இல்லைங்க, வானாங்க இன்னும் பெட்டராக ஃபேஸ் கொண்டு வரணும்னு சொல்லி திரும்பி மாற்றி உழைச்சிருக்காங்க. உழைப்புகள் நிறைய போட்டிருக்காங்க. ஓகேவா, வெங்கட் பிரபு திஸ் குட் டேரக்டர். ஓகேவா, பிரேம்ஜி வந்து கொடுக்கப்பட்ட கேரக்டர் வந்து அரசியலே சீன்ஸ்லாம் இல்லைன்னாங்க. பிரேம்ஜி சொல்லுவார், கொடி ஏற்றிட்டாருங்க, வேண்டாம் டிராஃபிக் போலீஸ் ஃபோன் கொடுப்பாரு, நீங்கள் இவ்வளோ கேளுங்க அவர்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லும்போது அது நல்ல ஒரு பனிஷ்மெண்ட் கொடுப்பாரு. சூப்பராக இருக்கும். நல்ல படம். கண்டிப்பாக எல்லாம் போய் தேட்டரில் பார்த்து செமையாக கொண்டாடுங்க. நிறைய பேசிகிட்டே இருக்கலாம் அந்த படத்தை பற்றி. நிறைய பேசுனீங்கன்னா அப்புறம் நான் பேச ஆரம்பிச்சேன்னா அப்புறம் நீங்கள் படம் பார்க்கும்போது என்னடா ஆக்ஸ்மா எல்லாம் சொல்லிட்டானா அப்படிங்கிற வந்துடும். அந்த மாதிரிலாம் வேணாம். நீங்கள் போய் பாருங்கள், நல்லா இருக்குது. அதுக்காக உள்தான் பேசியிருக்கேன். வெங்கட் பிரபுக்காக போய் பாருங்கள். ஒரு மங்காத்தாவில் நடித்தவங்க நிறைய பேர் இதில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க கொடுக்கப்பட்ட கேரக்டரும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பிரசாந்த் ஒரு டான்ஸ் பண்ணியிருந்தார். அப்படி அந்த ஒரு உடம்புக்கும் இந்த ஆட்டம் ஆடினார். வேறு லெவலுங்க. அது ஆடினார். ஆடும்போது அவர் பிரசாந்த் வந்து அவர் படத்தில் வந்து அந்த அவர் ஒரிஜினல் ஃபேஸை வந்து மூவ்மெண்ட் பண்ண நல்லாயிருக்கும் நான் சொல்கிறேன். ஓகே, எனக்கு வேண்டிய ஒப்பீனியன் கருத்து. பட் மற்ற படங்கள் வந்து இதே மாதிரி நடித்தாங்கன்னா அவர் வந்து சீரியஸாக நடிக்கணும். இந்த சாங்ஸில் பண்ணாமல் அந்த மூஞ்சி ரியாக்ஷன்லாம் அப்படியே மாற்றிக்கணும் டோட்டலாக. ஆனால் மற்ற சீன்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக பண்ணாங்க. இந்த படத்தில் ஹீரோயின் இப்போ சொல்ல மறந்துடுறேன் பாருங்கள், வெறித்தனமான கேரக்டர், அழகாக இருந்தாங்க, க்யூட்டாக இருந்தாங்க, சூப்பராக பண்ணியிருந்தாங்க. கொடுக்கப்பட்ட கேரக்டர் வெறித்தனமாக இருந்துச்சு. அதேமாதிரி விஜயோட பொண்ணு, பெரிய பொண்ணாக நடிச்சிருக்கோம், அதுவும் வந்து கொடுக்கப்பட்ட கேரக்டரை மாசாக பண்ணிச்சு, நல்லா இருந்துச்சு. டோனி வந்து கிளைமேக்ஸில் வராரு, 6 அடிக்கிறத பார்த்தா பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே வந்து விஜய் சார் பெரட்டி 6 என்ன 6 12 அடிச்சிட்டு இருக்காரு. அதெல்லாம் அங்கே அது வரும்போது அவருக்கு ஒரு
எனக்கு வந்து கிரிக்கெட் அவ்வளோ பிடிக்காது, கொஞ்சம் கொஞ்சம் பிடிக்கும். ஆனால் கிரிக்கெட் பிடிச்சவங்க வந்து டோனி வந்தோடனே விஜயெல்லாம் மறந்துடுறாங்க. அந்த அளவுக்கு வந்து கிளாப்பிங் சவுண்ட்லாம் தேட்டரில் கிழிச்சிருச்சிங்க. கண்டிப்பாக டோனி ரசிகராக இருந்தால் கண்டிப்பாக போய் பாருங்கள், சூப்பராக இருக்கும் படம், நல்ல படம். அந்த அந்த குரல் இப்போது 6 அடிக்கிறாங்க, 1 4 போயிடுச்சு, 4 6 12 நேரத்தில் வந்து பந்து வீசிட்டு இருக்கு, மேலே போயிட்டு இருக்கு, 6 அடிக்க போகிறாங்க, 4 டோனி ஸ்டார் அப்படின்னு சொல்லும் போது நம்ம அங்கே தான் கேட்குறாங்க தவிர இந்த சீன்ஸை பார்க்குறாங்க. ரெண்டும் பார்க்கும்போது கனெக்ட் ஆகும்போது சூப்பராக இருக்குது. அந்த யங் விஜய் வந்து சூப்பருங்க. ஒரு இது அதை பற்றி நிறைய வெங்கட் பிரபு அடுத்த இன்டர்வியூவில் பேட்டியில் சொல்கிறேன்னு இருக்காரு. அதுவும் இல்லாமல் இதில் நிறைய சீன்ஸ் கட் பண்ணியிருக்காங்க படத்தில். அது வந்து ஒரு 20 நிமிஷம் ஃபுட்டேஜ் இருக்குது. கண்டிப்பாக அந்த ஃபுட்டேஜை வந்து அவர் வெளியிடுறேன்னு சொல்லியிருக்காரு. வெங்கட் பிரபு சார் கண்டிப்பாக வெளியிடுங்க, அடுத்த படத்தில் நமக்கு சின்ன ஒரு வாய்ப்பை கொடுங்க, ஓகேவா? சரி, இந்த கரணத்தில் வந்து சரி, ஓகே, சூப்பர். நம்ம அடுத்த விஷயம் நிறைய பேசுவோம். கண்டிப்பாக கோட்டா படத்தை பற்றி ரிவ்யூ சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக பிடிச்சிச்சுன்னா ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி விஜய் ரசிகர் அனைவருக்கும் சரி, உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் சினிமா நண்பர்கள் எல்லாரும் ஷேர் பண்ணி விட்ருங்க. நீங்கள் இல்லை, நான் இல்லை, இது நம்மால் காரைக்கால், நான் உங்கள் ஆர்டிஸ்ட் பாய்.